வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். 1976ஆம் ஆண்டு இசைஞானி இளையராஜா நமக்கு கிடைச்சார். 77, 78, 79, 80, 81 இந்த 5 வருடங்கள்லேயே இளையராஜா ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அத்தனை பாட்டும் வெரைட்டியாக போட்டு ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் ஒரு பாட்டு தான் இன்னைக்கு வாழ்வெல்லாம் பாட்டு பகுதியில் இடம்பெறக்கூடியது. இந்த பாட்டினுடைய ஆரம்ப இசை இருக்குல்ல, அது ஒரு கெடிகார முள்ளினுடைய சத்தம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்குள்ளார பாட்டுக்குள்ளார போனீங்கன்னாக்கா வயலின் என்ன, தபேலா என்ன அப்படின்னலாம் சும்மா அப்படியே ஒரு ஒரு ஜலதரங்கம் மாதிரி அப்படியே போயிட்டு அந்த பாட்டு வரும். இந்த பாட்டை வந்து கவிஞர் வாலி எழுதியிருப்பார். உறவாடும் நெஞ்சம் அப்படிங்கிற திரைப்படம் சிவகுமார் சார் நடித்தது. அந்த படத்தினுடைய வீடியோ காட்சி வந்து என்னால் பார்க்கவே முடியலைங்க. அப்போ பார்த்தது, இப்போ அது கிடைக்கவே இல்லை. அப்படி கிடச்சிருச்சுனாக்கா யாராவது லிங்க்கு கமெண்ட்டில் வந்து லிங்கை போடுங்க. உறவாடும் நெஞ்சம்ங்கிற படம் கவிஞர் வாலி அவர்கள் எழுதியது. எஸ்பிபியும் ஜானகி அம்மாவும் பாடினது. தேவராஜ் மோகன், அன்னைக்கு தேவராஜ் மோகன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட் கொடுத்துருப்பார் இளையராஜா. பொதுவாகவே அந்த சமயத்தில் வந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம், கலர் படம் அப்படிங்கிற சமயத்தில் வந்த எல்லா படங்களுக்குமே ஒரு புது விதமான இசையை கொடுத்துருப்பார். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்னமோ நம்மளை ஒன்று பண்ணுங்க. இதுவரை காதலிக்காதவங்களுக்கு கூட இந்த பாட்டு நம்மளை என்னமோ செய்யும். அதுதான் இந்த பாட்டினுடைய மேஜிக். ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினிலாட, இது ஃபஸ்ட்டு இதாங்க வரும் அப்படின்னு வரும். ஜானகி அம்மா வாய்ஸ் ஆரம்பிக்கும். ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினிலாட, புதுமைகள் காண காண்போமே என்னாலும் திருநாள் அப்படின்னு வரும். ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினிலாட, புதுமைகள் காண காண்போமே என்னாலும் திருநாள். வயலில் வரும் அப்படின்லாம் பின்னிடுவார். கேட்டு பாருங்க, அதுவும் ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் எஸ்பிபியோட வாய்ஸ் அப்படியே குழையுங்க. மஞ்சளின் மகராணி குங்கும பெருந்தேவி உன்னாள் பொன்னாள் கண்டேனே, கண்ணில் சொர்க்கத்தின் நிழலை கண்டேனே. எப்படி பாருங்க, மங்களகரமானது. மஞ்சளின் மகராணி குங்கும பெருந்தேவி உன்னாள் பொன்னாள் கண்டேனே, கண்ணில் சொர்க்கத்தின் நிழலை கண்டேனே. அடுத்தாப்புல ஜானகி, உன்முகம் பார்த்து மலர்ந்தேனே, உன்னிழல் தேடி வளர்ந்தேனே. அவர் என்ன சொல்றாரு, கண்ணின் சொர்க்கத்தின் நிழலை கண்டேனேன்னு மேல் வாய்ஸ்ல பாடுறாங்க, ஹீரோ சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க, உன் முகம் பார்த்து மலர்ந்தேனே, உன் நிழல் தேடி வளர்ந்தேனே அப்படின்றாங்க. எப்படி அந்த நிழலை வச்சுக்கிட்டு வித்தை காமிச்சிருக்காரு வாலி சார். உன் முகம் பார்த்து மலர்ந்தேனே, உன் நிழல் தேடி வளர்ந்தேனே, ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினிலாட, புதுமைகள் காண காண்போமே என்னாலும் திருநாள். அடுத்தாப்பே ஜானகி அம்மாவே அப்படி ஆரம்பிக்கிறாங்க. என்ன வரிகள் பாருங்க. உன்னிடம் நான் கண்ட பெருமைகள் பல உண்டு, கோபம் வேகம் மாறாதோ, மாறும் நன்னாள் என்னாள் காண்பேனோ. அதான் உங்ககிட்ட பெருமைப்பட்டுக்கிற விஷயமா நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் என்ன ஒன்று, உனக்கு கோபம் வருது, ரொம்ப வேகமாக இருக்க நீனு,
அதெல்லாம் மாறுற அந்த நாள் இருக்குல்ல, அதான் நல்ல நாள். அது எந்த நாள், அதெல்லாம் நான் பார்ப்பேனா அப்படின்னு கேட்குறேன். ஒரு டயலாக், அந்த டயலாகை பாடலாக மாத்துறாரு கவிஞர் வாலி அவர்கள். உன்னிடம் நான் கண்ட பெருமைகள் பல உண்டு, கோபம் வேகம் மாறாதோ, மாறும் நன்னாள் என்னாள் காண்பேனோ. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, பழிய அவங்க மேலேயே போடுறாரு, ஹீரோயின் மேலேயே போடுறாரு. இந்த கோபத்தெல்லாம் குறைச்சிக்குவியா, வேகத்தெல்லாம் குறைச்சிக்குவியா, அதெல்லாம் நான் எப்போ பார்ப்பேன் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அதுக்கு இவர் சொல்றாரு, புன்னகையாலே என்னை மாற்று, பொன்னழகே நீ பூங்காற்று. ஐச வைக்கிறார். உன் புன்னகையால் தான் நீ என்னை மாற்றி, அவன் வேற வழியே கிடையாது. உன் புன்னகையால் தான் நான் மாற முடியும். புன்னகையாலே என்னை மாற்று, பொன்னழகே நீ பூங்காற்று. ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினிலாட, புதுமைகள் காண காண்போமே என்னாலும் திருநாள். அடுத்த வரி பாருங்க. இதுவரைக்கும் அப்படி ஒரு ரொமான்ஸு, காதல், கோபம், வேகம் அதெல்லாம் எப்படா குறைப்ப அப்படி இப்படின்ட்டுலாம் கேட்டுக்கிட்டு வந்துட்ட பிற்பாடு இப்போ அடுத்தாப்புல கதாநாயகி சொல்கிறாங்க, மங்கள நான் வேண்டும் தாலி, மங்கள நான் வேண்டும், மகனுடன் மகள் வேண்டும், என்றும் காவல் நீயாக, உந்தன் வாழ்வின் தீபம் நானாக. டேய், எனக்கு ஒரு தாலியை கட்டிடுறா, எனக்கு ஒரு பையன் வேணும், ஒரு பொண்ணு வேணும், ஒரு மகள் வேணும், ஒரு மகன் வேணும், என்றைக்குமே எனக்கு காவலாக நீ இருக்கணும்டா, உன்னுடைய அந்த வாழ்க்கையில் நான் ஒரு தீபமாக ஒளிர்ந்து இருக்கணும்டா அப்படின்றாங்க. மங்கள நான் வேண்டும், மகனுடன் மகள் வேண்டும், என்றும் காவல் நீயாக, உந்தன் வாழ்வின் தீபம் நானாக. அடுத்தாப்புல அவர் சொல்றாரு எஸ்பிபி, காவியம் போலே வாழ்ந்திருப்போம், ஆயிரம் நிலவை பார்த்திருப்போம். ஒரு இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பாடியிருப்பாங்கனாக்க ஜானகி அம்மாவே ஃபுல்லா போடுவாங்க. ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினிலாட, புதுமைகள் காண காண்போமே என்னாலும் திருநாள் அப்படின்னு. இப்ப கடைசியில என்ன ஆகுனாக்க ஜானகி அம்மா ஒரு நாள், உடனே அவர் உன்னோடு ஒரு நாள், உடனே அவங்க உறவினிலாட, உடனே அவரு புதுமைகள் காண, அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து காண்போமே என்னாலும் திருநாள். சாகடிச்சிருக்கு. ஒரு மெல்லிய ஒரு உணர்வை, ஒரு மனசை தக்கையாக்கி விடுகிற ஒரு உணர்வை இசைஞானி இளையராஜா கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. படைப்பதனால் நான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் சொன்னார் இல்லையா. இசைஞானி, இசை கடவுள், இசையே தெய்வம், தெய்வமே இசை, இசையே இளையராஜா. வணக்கம்.